ஓகே குட். ஹாப்பி ஈவினிங். டே 2 பேசிக் லெவல்ல மெமரி ட்ரைனிங் டே 2ல நம்ம இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்கோம். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே கொஞ்சம் டிலே ஆனது, இன்னைக்கு நம்ம வந்துட்டோம் ஷார்ப்பா. மெமரியில நேத்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். நம்மளுடைய 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து சென்சஸ் கண்டினியூவா ஸ்பான்டேனியஸா பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ பிரெயின்ல அது ப்ராசஸ் ஆகி சிக்ஸ்த் சென்ஸ்ல கன்க்ளூஷன் வந்து ஃபைனலா அது மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இது ப்ராசஸ். இதை வந்து 4Rல சொல்லலாம். மெமரி அப்படின்னா 4R. 4Rன்னு என்ன தெரியுமா? நம்ம சென்சஸ் வந்து வர்றத பிரெயின் ரிசீவ் ரெஜிஸ்டர் ரீடைன் ரிட்ரீவ். யார் அட்மிட் வச்சிருக்கிறது? எவ்வளவு தூரம் சொன்னாலும் அதை மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே, ரிசீவ், ரெஜிஸ்டர், ரீடைன் அண்ட் ரிட்ரீவ் ஆர் ரீகால். ரைட். அதாவது இந்த 5 சென்சஸ்ல இருந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து வர இன்ஃபர்மேஷனை அது ரிசீவ் பண்ணுது. அதுக்கு நமக்கு எப்ப சார் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க சார், சரியா கேட்கல. இந்தியாவோட 10th நமக்கு சார் நீங்க கேட்கல. ரீகால் பண்ண முடியாது. சார் ஒழுங்காவே கேட்கல சார். விட்டு விட்டு கேக்குது சார். பட் ரீகால் சார் நீங்க பேசுறது கேட்கல. இதுதான் எக்ஸாம் அல்ல, எல்லாருக்கும் நடக்கும். இங்க எல்லாமே படிச்சிருப்போம், திரும்ப திரும்ப படிச்சிருப்போம். சார் சார் உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது சார். ஆமா சார். சார் ஒழுங்காவே கேட்கல சார். சார் எதுவும் கேட்கலைங்க சார். ஹலோ சார் நீங்க பேசுறதே கேட்கல சார். சார் நீங்க பேசுறது கிளியரா கேட்கல. சார் நீங்க பேசுறது கேட்கல சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். வருவாரு கொஞ்சம் டைம் கொடுங்க. Recording in progress. Okay. ஏமா இப்ப யாரும் கேட்கல? ஆடியோ மியூட்ல இருக்கா? சார் இப்ப தெளிவா கேக்குது சார். தெளிவா கேக்குதுங்க சார். கேக்குது சார். இவ்வளவு நேரம் பேசுனது கேட்கலைங்க சார். சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. பேசுறது கேட்கல சார். மியூட் போட்டு பேசுறீங்க சார். அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ரைட், அன்மியூட் பண்ணியாச்சுப்பா. கிளியரா?
நீங்க மியூட் எஸ் சார். பண்ணிக்கோங்க. ஓகே, யூ மியூட் யுவர் செல்ஃப். இப்போ நான் வரேன். ஒண்ணும் இல்ல, அதாவது மெமரி அப்படின்றத 4R அப்படின்னு ஒரு இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். 4R. வாட் இஸ் 4R அப்படின்னா ரிசீவ், ரெஜிஸ்டர், ரீடைன், ரிட்ரீவ் ஆர் ரீகால். இதுதான் 4R. இப்ப இந்த 5 சென்சஸ்ல இருந்து வர இன்ஃபர்மேஷனை பிரெயின் ரிசீவ் பண்ணுது. ஓகே, இந்த 5 தான் கேட். 5 கேட் வழியா இந்த ஒரு பெரிய வீடு பிரெயினுங்கிற இந்த வீட்டுக்குள்ள 5 டோர் வழியா உள்ள எல்லாரும் வராங்க அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த 5 டோர் வழியா, அதான் ஒண்ணு கண்ணு, ஒரு காது, மூக்கு, வாய் அண்ட் ஸ்கின். இதுதான் 5 கேட்ஸ், 5 சென்சஸ், சென்ஸ் ஆர்கன்ஸ். இது வழியா வர இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல வந்து பிரெயின்ல எல்லாம் ஒண்ணு சேர்த்து, அதுதான் ஒரே டைம்ல எல்லாம் சேர்ந்து அது டிராபிக் ஜாம் அப்படிம்போம். அந்த டிராபிக்ல எல்லாரும் ஒன்னா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, எல்லாம் வருது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். எப்பன்னா ஒரே டைம்ல கண்டினியூவா எல்லாமே சேர்ந்ததுன்னா, அப்போ நாம அந்த ரூட்டை கிளியர் பண்ணணும். ஓகே, அந்த டிராபிக்ல அங்க ஒரு டிராபிக் சிக்னல்ல வண்டி நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பைக் இருக்கு, இந்த சைட்ல கார் வருது, ஆட்டோ வருது, சைக்கிள் வருது, இன்னும் அதாவது வெஹிக்கிள்ஸ், பஸ், லாரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு, ரோடு போகவே முடியல. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட மெயினான எது டிராபிக் ஜாம் பண்ணுச்சோ அந்த வெஹிக்கிள் அங்கிருந்து ரூட் கிளியர் பண்ணிட்டா மத்த வண்டி எல்லாம் ஈஸியா போய்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் இங்கே நடக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு அது எப்படி ஒரு ரூட்டை நம்ம பார்த்த கரெக்டா வச்சுக்கிறது, இது ஒரு விஷயம். இதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத பார்த்துக்கிறது. அது என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத நேரத்துல அப்படியே கண்ணை முடிக்கிறோம். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் நான் டெக்னிக்ஸ் எல்லாம் பின்னாடி சொல்றேன். இப்ப இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, சோ இந்த டிராபிக் ஜாம் ஆகுது, அந்த ரூட்டை கிளியர் பண்ணிட்டா, அதாவது அந்த டிராபிக் ஜாம கிளியர் பண்ணிட்டா நமக்கு இங்க டென்ஷன் இருக்காது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது, ஒரு குழப்பம், பதட்டம், பயம் இதெல்லாம் இல்லாத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது இதுதான் மெமரி அப்படின்னு சொன்னோம். ரிசீவ், ரெஜிஸ்டர், ரீடைன், ரிட்ரீவ், ரீகால். சரி, ரிசீவ் பண்ணிட்டோம், ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம், சேர்த்து வச்சிருக்கிறோம், பாதுகாப்பா பத்திரமா வச்சிருக்கிறோம். ஆனா முக்கியமான நேரத்துல எப்ப அந்த கேள்வி கேட்கிறாங்களோ அப்ப அது மறந்து போயிடும், ஞாபகத்துக்கு வராது. எக்ஸாம் டைம்ல நம்ம எல்லாருக்குமே இந்த இது இருக்கும். எக்ஸாம் விட்டு வெளில வந்தோம்னா அந்த கொஸ்டின் ஞாபகத்துக்கு வரும், ஆன்சர் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் எப்படிப்பா நடக்குது, ஏன் இது அப்படின்னா, அதுதான் நேற்று சொன்னல, இந்த 2 நியூரான்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அந்த ஹார்மோன், அந்த ஒரு டெமன் ஹார்மோன், டெவில், அது ஒரு ஒஸ்ட், நமக்கு தேவையில்லாத ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்குள்ள நிறைய இருந்ததுன்னா நமக்கு பயத்தையும் தயக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி மறதியை கொண்டு வந்துடும், அது பிளாக் பண்ணிடும். ஓகே, சரி, இப்ப இது அப்படியே இருக்க, இதை விட்டுறலாம். இப்ப இது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இதை கொடுப்பேன். இந்த பிரெயின் அப்படின்னு வந்தோம். பிரெயின் அப்படின்றது நியூரான்களால் ஆனது, இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ முதல் முறையா 1959ல கனடா நாட்டை சேர்ந்த டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்டு, இதெல்லாம் பேர் தெரிஞ்சிருக்கணும் இல்ல உடனே நோட் பண்ணணும் அவசியமே இல்லை, சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் வைங்க. அப்ப தேவைப்பட்டா ரெக்கார்டிங் பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம், உடனே எடுத்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காதீங்க, அது ரைட் மெத்தடே கிடையாது. இது லிசனிங், காதை மட்டும் ஓபன் பண்ணி கேட்கணும். சரி, டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்டு ஃப்ரம் கனடா இந்த இயர் 1959 அவர் ஒரு சர்ஜரி பண்றாரு. அது என்ன சர்ஜரினா பிரெயின் சர்ஜரி. ஒரு எபிலெப்டிக் பேஷண்ட், ஒரு இந்த வலிப்பு வியாதி வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு பிரெயின் ஓபன் சர்ஜரி, ஸ்கல்ல ஓபன் பண்ணி ஒரு பிரெயின் இதை பண்றாரு. அப்போ ஆக்சிடென்டலா அவர் அந்த பிரெயின்ல ஒரு பார்ட்டை டச் பண்றாரு, எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேஷன் சொல்றாங்க அதை. அந்த இதை வச்சு அப்படி தொடுறாரு, எதுக்கோ தெரியாத ஒரு இடத்துல பர்சன்
ஒரு பல வருடத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளை கண்டினியூவா அவர் பாட்டுக்கு நான் ஸ்டாப்பா சொல்லிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு. இவரு டக்குன்னு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த டச் பண்றாரு. அப்போ அது வேற விஷயங்கள்லாம் அங்க பதிவாயிருக்கு, அதையும் ரெக்கார்ட் பண்றாரு. இது மாதிரி பல ஏரியாவை தொடும்போது வெவ்வேறு டாபிக் வருது. இதுல இருந்து என்ன பாக்குறாருன்னா, முதல்ல இவர் தான் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்னன்னா, மனிதனுடைய மூளை வெவ்வேறு ஏரியாவுல வெவ்வேறு ப்ரோக்ராம் வெவ்வேறு வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதாவது அமிக்தலா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அதாவது இங்க 2 இடத்துலயும் 2 இருக்கு. இந்த பெருவெள்ள சைஸ்ல இருக்கிற ஒரு பார்ட் அமிக்தலா. இது வேலை என்ன தெரியுமா? எமோஷனல் ஸ்டோரேஜ். இந்த அன்பு, பயம், கோபம் இந்த மாதிரி வர்றதெல்லாம் பதிவாகிற இடம். எமோஷனல் ஹேண்ட்லிங் பண்றது அமிக்தலா. அது ஆல்ஃபாக்டரி லோப்ஸ், ஸ்மெல் சம்பந்தப்பட்டது. ஓகே. ஹிப்போ கேம்பஸ் மெயின் இதுல உங்க வந்து ஸ்டோர் ஆகுற இடம். இப்படி வெவ்வேறு பார்ட். ஸ்மெல் ஒரு இடத்துல இருக்கு, அந்த அன்பு சம்பந்தப்பட்டது ஒரு இடத்துல இருக்கு. இது இப்படி வெவ்வேறு ஏரியாவுல இது பதிவாயிருக்கு அப்படின்றத முதல் முறையா இந்த உலகத்துக்கு சொன்னவர் இந்த கனடா நாட்டை சேர்ந்த டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்ட். ஓகே. அதுக்கப்புறம் இந்த பிரெயினை பத்தி நிறைய இன்னும் புதுசு புதுசா டெவலப் பண்றாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்தார், ரோஜர் ஸ்பெர்ரி. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, இந்த பிரெயினுங்கிறது 2 பார்ட்டா இருக்கு, ஒன்னு ரைட் பிரெயின், இன்னொன்னு லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு இத டெவலப் ரொம்ப டீப்பா கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கு நோபல் பிரைஸும் கொடுக்குறாங்க. ரைட். இப்ப இந்த ரைட் பிரெயின்ங்கிறது லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணுது, லெஃப்ட் பிரெயின்ங்கிறது ரைட் பார்ட் ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சைடு பார்ட் வேலை செய்யாது, பேரலிசிஸ் வருதுல்ல, கை வராது, கால் வராது, வாய் இப்படி எடுத்துக்கும், ஏதோ நடக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ லெஃப்ட் பார்ட் அந்த பிரெயினோட லெஃப்ட் நியூரான்ஸ் இதெல்லாம் பாதிச்சிருச்சு. அப்ப இந்த பார்ட் ஃபுல்லா வேலை செய்யல. ஓகே. இவ்வளவுதான். இது மாதிரி அப்ப ரைட் பிரெயினோட வேலை என்ன? கிரியேட்டிவிட்டி, புதுசா யோசிக்கிறது, சிந்திக்கிறது, யோசிக்கிறது. இது எப்படி இன்னும் டிஃபரெண்டா செய்யலாம், வித்தியாசமா எப்படி செய்யலாம், அது மாதிரி நமக்கு கொண்டு வர்றது, செய்திகளை நமக்கு கொடுக்கறது. ஒரு எல்லாரும் செய்யறதையும் நம்மளும் செய்யாத, நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கணும் அப்படின்னு கொண்டு வர அந்த இதுதான் ரைட் பிரெயினோட வேலை. அப்போ புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதா, இல்ல ஒரு சயின்டிபிக் இதுல கொண்டு வரதா, இது எல்லாமே ரைட் பிரெயின். அப்ப லெஃப்ட் பிரெயினோட வேலை என்ன? இது இதெல்லாம் கொண்டு வந்து இது என்னெல்லாம் உருவாக்குச்சோ அதை கொண்டு வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பதிவானதை நமக்கு வேணுங்கிறப்ப ரீகால் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் இந்த மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து நம்ம எழுதுறது, படிச்சு மனப்பாடம் பண்ணி உள்ள பதிய வச்சுக்கிட்டு மறுபடியும் எக்ஸாம் பேப்பர்ல அதை ப்ரொடியூஸ் பண்ற, இதெல்லாம் லெஃப்ட் பிரெயினோட ஒர்க், ரீகால். அப்போ இந்த ஸ்கூல்ல நமக்கு எங்க பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க லெஃப்ட் பிரெயினுக்கு. என்ன பிரச்சனை? படி எழுது, படி எழுது, மனப்பாடம் பண்ணு, திரும்ப திரும்ப சொல்லு, எழுது. ஓகே. புதுசா இதை யோசிச்சு இதுக்கு ஒரு விடையை கொண்டு வா. ஏன் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா கூட அதை ரெடிமேடா வாங்கிட்டு போய் அங்க ஒப்படைச்சிடலாம். நாமளா பண்றது இல்ல, யோசிக்கிறது இல்ல. அப்ப அந்த யோசிக்கிற தன்மை எங்க இருக்கு? ரைட் பிரெயின்ல இருக்கு. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். சோ இது வரைக்கும் எப்படியோ வந்துட்டு போலாம். இனிமேல் நான் எதிர்பார்க்கறது, நான் சொல்ல வர்றது, இந்த கிளாஸ்ல என்ன கொடுக்க வரேன்னா, யூஸ் யுவர் ரைட் பிரெயின் ஃபார் யுவர் கிரியேட்டிவிட்டி. எதையுமே அப்படியே எடுத்துக்காத, அதை சிந்திக்க வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு ஆழ்ந்த ஆராய்ச்சி, இது ஏன், எதுக்கு, எப்படி, அந்த கேள்வி நமக்குள்ள வரணும். சோ அரைஸ் கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க, அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சோ இவ்வளவுதான் இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இத பத்தின ஒரு விஷயம் கொடுத்துட்டோம். இதுக்கு நம்ம நிறைய பயிற்சி எல்லாம் கொடுக்க போறோம். ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டையும் ஸ்டிமுலேட் பண்றது மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் பிரெயின் அந்த இங்கேயும் இருக்காங்க,
பேசுனீங்க ஒரு பேரண்ட், அவங்க குழந்தை எல்லாம் மிட் பிரெயின்ல ரெக்கார்ட் பெரிய அளவுல பண்ணவங்க இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட் அங்கேயே. இவங்கெல்லாம் இந்த ரெண்டையும் இதுக்கு மட்டும் தனி பயிற்சி கொடுத்து அந்த ஏஜ் 14க்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் அது வந்து ஒரே டைம்ல இந்த ரெண்டையும் இப்போ இதுக்கு கொண்டு வரதுக்கு இதை நம்ம ரொம்ப டீப்பா இப்ப வேண்டாம், பட் இவ்வளவுதான் வேலை. ரெண்டையும் ஒன்னா ஒரே நேரத்துல ரெண்டு பிரெயினையும் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதுல நிறைய சொல்லி கொடுத்து அதுல பிராக்டிஸ் கொண்டு வர்றது மிட் பிரெயின் ஆக்டிவேஷன். ஓகே, இதுவும் ஒரு பார்ட். அவ்வளவுதான், அறிமுகத்தோட அதை நிறுத்திக்கிறோம். அதுலயும் நம்ம ரொம்ப டெப்தா போக போறதில்ல. அப்ப நமக்கு என்ன தேவை? நான் மறுபடியும் சொல்றது, நமக்கு அட்மோஸ்ட் இன்டெப்த் என்ன தேவை அப்படின்னு சொன்னா அதிகபட்சமா இந்த கிரியேட்டிவிட்டி தேவை. அதை அப்படியே எடுத்துக்காத, அதை ஆராய்ஞ்சு அறிந்து உள்வாங்கி உணர்ந்து பதிவு பண்ண வேண்டியது. அப்ப நான் நேத்து இன்னும் நீங்க அன்மியூட்லயே தான் யாரோ ஒரு சில வச்சிருக்கிறீங்க, தயவு செஞ்சு அதை உங்களுக்கே நாளைக்கு ரெக்கார்டிங் பாக்குறப்ப உங்களோட இது அதுல ஆன்ல இருக்கிறது தெரியும். தப்பி தவிர நீங்க ஏதாவது வீட்டுல வார்த்தைகள் விட்டீங்கன்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகும். அது உங்களுக்கு தான் ஷேம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால எப்பவுமே உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் நம்ம மைக்கு அன்மியூட்ல இருக்கா மியூட்ல இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்போ அந்த மைக்கு சிம்பிளை பாருங்க, அது அன்மியூட்ல இருந்ததுன்னா மியூட் பண்ணிருங்க, ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு டைம்ல ஒருத்தர் மட்டும் பேசணும், மற்றவங்க கேட்கணும். அதான் இருக்கணும். நீங்களும் ஆன் பண்ணி வச்சுட்டா உங்க சவுண்ட் அங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதான் பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், மிட் பிரெயின் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே படிச்ச ஞாபகத்துல இருக்க வேண்டிய ஒண்ணு அந்த மொமெண்ட்ல, எக்ஸாம் நாட் ஓன்லி எக்ஸாம், ஒரு இன்டர்வியூக்கு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கேட்கும் போது நமக்கு ஆன்சர் தெரியும் ஆனா வராது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகத்துக்கு வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் இதை இன்டர்வியூ பண்றாங்க. அந்த டாக்டர் இதுல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ இந்த ஒரு வியாதி பேரை சொல்லி, இந்த வியாதியில ஒரு பேஷண்ட் வராரு, அவருக்கு நீங்க என்ன டேப்லெட்டை பிரிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த டாக்டரு ஐயோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ள அடுத்தது நெக்ஸ்ட் போயிடுச்சு. அடுத்த கொஸ்டினே மாத்திட்டாங்க. அது போயிடுச்சா, வேற டாபிக் போயிடுது. இவர் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு, இந்த மெடிசின் தான் இந்த வியாதிக்கு கரெக்டானது அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப அந்த இன்டர்வியூ பண்றவரு, உன் பேஷண்ட் செத்து போய் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நீ போயிட்டு வந்துட்டாரு. புரிஞ்சிச்சா? அப்போ அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எது ஞாபகத்துக்கு வரணுமோ அது வரணும். அது வரலன்னா என்ன பிரயோஜனம்? இதுக்குதான் இந்த மெமரி. புரியுதா? அப்போ எல்லாருக்குமே எல்லாமே ஸ்டோர் ஆகி இருக்குது. ஆனா தேவையான நேரத்துக்கு அதை ரீகால் பண்ற அந்த பவர் நமக்கு வரணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுக்குதான். சரி, ஓகே. அடுத்தது, நான் நேத்து சார் சொன்னாரு எனக்கு இந்த பேரெல்லாம் ஞாபகத்துக்கு வரல அப்படின்னாரு. பேரு மட்டும் இல்ல, இன்னும் பல விஷயங்கள் இந்த மாதிரிதான் வரும். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய செகண்ட் லெவல் வரும்போது அது எல்லா டவுட்ஸும் அங்க கிளியர் ஆயிடும். அப்போ ஸ்டெப் 1 2 3 4 அப்படியே ஒரு 42 ஸ்டெப்ஸ் நம்ம ஏற போறோம். இன்னைக்கு செகண்ட் ஸ்டெப் தான் வச்சிருக்கோம். ஆரம்பத்துல கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போகும். உடனே இது என்னது, இவர் பேசுறது ரொம்ப மெதுவா பேசுறாரு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நமக்கெல்லாம் தூக்கமே வந்துட மாட்டேங்குது, இதெல்லாம் நமக்கு சரிப்படுமான்னு நீங்க நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நேத்தே சொன்னேன், வரும்போது கொஞ்சம் எம்டி கப்போட வாங்க அப்படின்னு சொன்னேன். யாராவது இந்த ராபின் சர்மாவோட அந்த புக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மாங்க் ஹூ சோல்டு ஹிஸ் ஃபெராரி, அந்த புக்கு. அதுல எழுதிருப்பாரு. ஒரு அந்த அந்த புக்ல அதுல வர அந்த ஹீரோ வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு லாயருக்கு ஒரு கப்புல கப் அண்ட் சாசர் இருக்கும். அந்த கப்புல டீ ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் ஊத்திட்டே இருப்பாரு அந்த ஃபுல்லா இருக்கிற கப்புல. அது ஓவர் ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும். இவர் கேட்பாரு, ஏதாவது அறிவு இருக்கா, நீ ஊத்து ஃபுல்லான கப்புல டீயை ஊத்துனா அது என்னப்பா வடிஞ்சுதானே கீழே போகும் அப்படிம்பாரு. அப்ப அவர் சொன்னாரு, புரியுதுல்ல, அதே மாதிரிதான் ஏற்கனவே உன் கப்பு நீ ஃபுல் பண்ணி வச்சிட்டு இருக்கிற,
இப்ப நான் எதை கொடுத்தாலும், நான் எதை சொன்னாலும் அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்? அது பாட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டே தான் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணும்? அதை எம்டி பண்ணணும் அப்படின்னாரு. அதுதான். சோ நீங்க எனக்கெல்லாம் தெரியும், நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் ஏற்கனவே அட்டன் பண்ணிருக்கேன். அப்ப என்ன சொன்னாரு அதே தானே இப்ப சொல்றாரு. இந்த மனநிலையில வந்தாலும் சரி, இல்ல நான் ஏற்கனவே நிறைய புக்கு படிச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். இவர் என்ன புதுசு? அந்த மனநிலையில வந்தாலும் இந்த வேஸ்ட். உங்க டைம், என் டைம், இந்த கிளாஸ் எல்லாமே வேஸ்ட். அதனால அப்படி உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்காம நீங்க ஏற்கனவே தெரிஞ்சதையே ரீகால் பண்ணி போய்க்கலாம். அப்போ புதுசா நான் தெரிஞ்சுக்கணும், வாட் எவர் இட் மே பி. திருவள்ளுவர் சொல்லிருக்காருல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இருக்கா? அதை பயன்படுத்துங்க. என்ன சொல்றாரு அதுல இருந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாத்திக்கலாம். அந்த மனநிலையில வந்தா நிறைய விஷயங்கள் உள்ள வரும். அதுல உங்களுக்கு தேவையானதை நீங்க ஃபில்டர் பண்ணியோ ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியோ அதை ரீகால் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அப்ப இந்த இடத்துல ஒரு பிலீஃப், கம் வித் எம்டி கப்னு சொன்னேன். அடுத்தது பிலீஃப். என்ன பிலீஃப்? நம்ம எல்லாருக்குமே இப்ப இந்த யோகா கிளாஸஸ் எல்லாம் போவாங்க. அதுவும் இந்த வேர்ல்டு லெவல்ல ஒரு இது இருக்கு, என்ன தெரியுமா? இந்தியன்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படிம்பாங்க. இந்தியன்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ஓகே. அடுத்தது இந்தியன்ஸ் ஆர் லேசிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாருமே இன்டெலிஜென்ட் தான், ஆனா யாருமே கன்சிஸ்டன்சி கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு தெரியுமாங்க. நீங்க ஒரு யோகா சென்டருக்கு போங்க, யோகா கிளாஸ் போவாங்க, அவங்க கிட்ட எல்லாமே கத்து வச்சிருப்பாங்க. எல்லா யோகா எந்த எந்த இதை சொன்னாலும் எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இதை எதையாவது நீ ஃபாலோ பண்றியான்னு கேட்டா, டைமே இல்லப்பா, அன்னைக்கு படிச்சதோடு சரி. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், புதுசு புதுசா நான் கத்து வச்சிருக்கிறேன், எல்லாம் பத்திரமா நோட்டு கேதர் பண்ணி வச்சிருக்கிறேன் 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 வச்சிருக்கிறேன். ஸோ ஹீப் ஆஃப் த திங்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், கலெக்ஷன்ஸ். ஆனா அதை முறையா பயன்படுத்த எனக்கு தெரியல, நான் பயன்படுத்துறது இல்லை. ஓகே. சோ இப்போ இந்த இடத்துலதான் நாம இன்டெலிஜென்டா இருக்கோம், ஆனா லேசியா இருக்கோம். லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த இன்கன்சிஸ்டன்சி அதை எப்படி நம்ம கண்டினியூஸ் எஃபர்ட்ல கொண்டுட்டு வர்றது? நமக்கு தெரிஞ்சதை கத்துக்கிட்டதை பயன்படுத்தணும். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹைலைட்டடான்னு சொல்ற வார்த்தை. வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு லேர்ன், டோன்ட் கீப் இட் இன் யுவர் பிரெயின் ஆர் இன் யுவர் மைண்ட். டோன்ட் கீப் இட் ஆஸ் த இன்ஃபர்மேஷன், பட் யூ ஹாவ் டு பிராக்டிஸ். ஒவ்வொன்றையுமே அதை நீங்க செயல்படுத்தணும், பயன்படுத்தணும். அப்பதான் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும். சோ நான் கொடுக்கறது இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வருது காது வழியாவோ கண்ணு வழியாவோ ஏதோ வழியா உள்ள போகுது. அதுக்கப்புறம் உங்களோட சிஸ்ட் சென்ஸ்ல அதை கன்ஃபர்மேஷனா பண்ணுங்க. ஓகே, கரெக்ட், இவர் சொன்னது இங்க ஏற்கனவே இதுல இவரும் சொன்னாரு, அங்க இருக்கு, இந்த புக்ல இருக்கு, இந்த இதுல இருக்கு, அதெல்லாம் கரெக்ட், ரைட். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பாருங்க, யூ வில் கெட் டிரான்ஸ்பர்மேஷன். உங்களுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும். அதனால சும்மா படிக்கிறதோ அல்லது நோட் பண்ணி வச்சுக்கிறதோ ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிறதோ அது யூஸ் ஆகாது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். then only you will get transformation. ஓகே, சரி. இத டெனிஸ் லிட்கி, இவர் ஒரு ரைட்டர் அண்ட் சைக்காலஜிஸ்ட், எஜுகேஷனிஸ்ட், எல்லாம் பெரிய லெவல்ல யூஎஸ்ல இருந்த ஒருத்தர். இவரு டாக்டரேட் இன் சைக்காலஜி அண்ட் டாக்டரேட் இன் எஜுகேஷன் இவர் முடிச்சிருக்காரு. இவரை ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபாலா டெபியூட் பண்றாங்க, ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் யூஎஸ்ல. அவர் அந்த ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா பிரின்சிபாலா பதவி ஏற்றப்ப அந்த ஸ்கூல் தான் என்டையர் யூஎஸ்ல ரொம்ப லோ, ஒர்ஸ்ட் ஸ்கூல். அங்க படிக்கிறவங்க எல்லாம் ஒரு புவர்னா எக்கனாமிக்கலி, நாட் ஓன்லி எக்கனாமிக், மென்டலி
அவங்களோட எஜுகேஷன்ல எல்லாமே அகாடமிக்கலி தே ஆர் வெரி 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 புவர். பட் இவர் அந்த ஸ்கூலுக்கு போனதுல இருந்து ஒரு 1 or 2 இயர்ஸ், ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் டைம், அந்த ஸ்கூல் த பெஸ்ட் ஸ்கூல் இன் யூஎஸ்னு கன்வெர்ட் பண்றாரு. இது பெரிய ஹிஸ்டரி. அது எப்படி ஒரு ஒர்ஸ்ட் ஸ்கூல்ல த பெஸ்ட் ஸ்கூலா அவர் மாத்தினார், அவர் என்ன பண்ணார், அதுதான் அதுல இருக்கிற ஹிஸ்டரி. அது என்ன? டெக்ஸ்ட், டெஸ்ட். இந்த புத்தகத்தை படி, திரும்ப திரும்ப படி, எழுதி எழுதி பாரு, எக்ஸாம்ல மார்க் எடு, பத்திரமா வீட்டுல வச்சுக்கோ, கிரேடு. அந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டர்னை மாத்துறாரு. என்ன அது? இது இந்த ரியல் எஜுகேஷன், உண்மையான எஜுகேஷன் எது அப்படின்னு கேட்டா, நாட் மெமரைசிங் நாலேஜ், மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி புத்தகத்துல இருக்கிறத பேப்பர்ல கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன? வாட் இஸ் ரியல் எஜுகேஷன்? ரியல் எஜுகேஷன் இஸ் knowing and understanding how to use your knowledge. உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான ஸ்கில்ல, டேலண்ட எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும், இத கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான எஜுகேஷன். அப்ப இப்போ ஒருத்தங்க எல்டர்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு டீச்சர்கிட்ட எப்படி பேசுறது, பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுறது, சொசைட்டில எப்படி பிஹேவ் பண்றது, இது எனக்கு எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் மார்க் எடுத்துட்டேன், ஆனா யாரையும் மதிக்க தெரியாதுன்னு அவன் லைஃப் போயிருந்தான். இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாத உன் படிப்பு எதுக்கு யூஸ் ஆகும்? அப்போ இதுதான் ரியல் எஜுகேஷன். ஹவு டு இன்டகிரேட் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் அதர்ஸ். இதுதான் ரியல் எஜுகேஷன் அப்படின்றாரு. ஓகே, அவர் அந்த ஸ்கூல்ல இந்த டெக்ஸ்ட் டெஸ்ட்ங்கிற பேட்டர்னை தூக்கி போட்டு ப்ராஜெக்ட் பேஸ்ட் எஜுகேஷன் கொண்டு வந்தார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு லாங் ஹெவியா ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டை இண்டிவிஜுவலா செய்யணும். அவங்களுக்கு இப்போ ஒருத்தங்க ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு எலிஃபண்ட்டை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், ஏதோ ஒண்ணு, நான் பேச்சுக்கு எலிஃபண்ட்ன்றேன், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ் பாடத்தை சொல்லி கொடுக்கறதுல இந்த எலிஃபண்ட்டுக்கு சயின்ஸை பத்தி சொல்றாங்க. இந்த எலிஃபண்ட் எப்படி ஃபுட் எடுத்துக்குது, அது எப்படி டைஜஸ்டன் ஆகுது, அது என்னன்னா எப்படி இருக்குது, அது மாதிரி இந்த சயின்ஸ் ரிலேட்டடா அந்த எலிஃபண்ட்டுக்கு உண்டான சயின்ஸ் சொல்லி தராங்க. சோசியல் டீச்சர், இது எந்த கண்ட்ரில முத வந்துச்சு, இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அது பத்தின வரலாற சொல்லித்தரது அந்த சோசியல் டீச்சர். ஓகே, மேக்ஸ் டீச்சர் அதோட ஹைட்டு, பிரெத்து, வித்து, இப்படி இது சம்பந்தப்பட்டதெல்லாம் சொல்ல வேண்டியது அந்த மேக்ஸ் டீச்சர். இது போக ஜூல இருந்து யாரையாவது வர வைப்பாரு, அவங்க அதோட இன்னும் அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அப்புறம் யூனிவர்சிட்டில இருந்து யாரையாவது வர சொல்லுவாரு. இப்படி இந்த ஒரு தனிப்பட்டவங்களுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் அதை பத்தின ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் மாஸ் ஸ்ட்ரெங்க்ல இவங்க இண்டிவிஜுவலா ப்ரெசென்ட் பண்ணணும். ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் கோயிங் டு ப்ரொடியூஸ் சோ அண்ட் சோ, இதுதான், திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட், ஐ எம் கோயிங் டு லேர்ன் திஸ் அப்படின்னு அதை பத்தி ரிவீல் பண்றதுதான் அது. அப்போ அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வருது, கான்பிடென்ட் இல்ல. அதுக்கப்புறம் அதை பத்தின எக்ஸ்ட்ரீம் நாலேஜ், அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே அவங்க கிடைக்குது. அதுல எந்த இடத்துல எப்படி கிராஸ் பண்ணாலும் அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது. என்னைக்கு அவங்க பிரெயினை இந்த மாதிரி டியூன் பண்ணிட்டோமோ, அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்ங்கிறது சாதாரண விஷயம், சர்வசாதாரணம் வந்துடும். அப்போ இவரோட போக்கஸ் ஃபுல்லா இந்த மாதிரி போச்சு. ஆனா அந்த ஸ்கூல் அந்த டெஸ்ட்லயும் நம்பர் 1 வந்தது. இதுதான் ரிசல்ட். இப்ப நானும் உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வேற ஏதாவது முடிவு பண்ணியிருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது நான் என்ன கொடுக்க போறேனோ அத முழுமையா எம்டி கப்போட உள்வாங்கன்னா உங்களுக்குள்ள அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் அப்புறம் என்ன ஒரு வீடியோ இங்கெல்லாம் ப்ளே பண்ணியிருந்தா டைம் ஆகும், ஒரு
அது ஒரு அரௌண்ட் 10 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பையன், அவன் பேர் லோப்சான். அவன் குங்ஃபு கத்துக்கணும்னு ஆசைப்படுவான். அவனையும் அவங்க அம்மா ஒரு மானஸ்ட்ரியில இருக்காரு, அந்த குங்ஃபு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு இன்ஸ்டியூட், மார்ஷியல் ஆர்ட்ஸ், அங்க கொண்டு போய் விடுறாங்க. அங்க கொண்டு போய் விடுறாங்க. ஒரு 1 இயர்க்கு மேல அங்கேயே தங்கி படிக்கணும். 1 இயர் 2 இயர்ஸ் கூட ஆகும். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அங்க குருவும் அங்கதான் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் அங்கதான் இருப்பாங்க. அங்க அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. இவங்க கொண்டு போய் அவனை விட்டுட்டு அந்த அம்மா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. பையன் பெட்டி பிடிக்கையோட போனா குங் ஃபூ கத்துக்க போறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில போறான். அந்த மாஸ்டர் அவங்ககிட்ட சொல்றாரு, முதல் நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, என்ன தெரியுமா, ஐ லவ் சார், யூ கோ அண்ட் பிரிங் எ பக்கெட் ஆஃப் வாட்டர் அப்படின்னாரு. ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வா போ. போனா அவன் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து வந்து கொண்டு வந்து வச்சான். மாஸ்டர் வச்சிட்டேன். ஓகேயா? ஓகே. இப்ப என்ன பண்ற, யூ ஸ்லாப் ஆல் த வாட்டர், அந்த தண்ணிய ஸ்லாப் பண்ண அப்படின்னாரு. அவன் பாட்டுக்கு மாங்குன்னு அடிக்கிறான். அந்த தண்ணி எல்லாம் தெரிச்சு 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 அந்த பக்கெட் காலி ஆகுது. அதுக்கப்புறம் மாஸ்டர் எல்லா தண்ணியும் போயிடுச்சுங்க மாஸ்டர். அப்படியா, கோ அண்ட் பிரிங் அனதர் பக்கெட். இவ்வளவுதான். யார் அன்மியூட்ல இருக்கீங்க? இப்படியே அவரு தொடர்ந்து அதேதான், வேற வேலையே கிடையாது அவனுக்கு. டே ஆஃப்டர் டே, வீக் ஆஃப்டர் வீக், மந்த் ஆஃப்டர் மந்த், கண்டினியூஸ்லி throughout the year without break. யார் அன்மியூட்ல இருக்கீங்க செக் பண்ணுங்க. எவ்வளவு சொன்னாலும் இந்த பிரச்சனையை தான் தீர்க்க முடியும். யார் எடுத்தது? நாராயணன் சார், நாராயணன். நாராயணனா? சத்யநாராயணன். சத்யநாராயணன் சார் உங்களோட தான் பாருங்களேன். ஓகே. அது கொஞ்சம் அவங்க யாரா அன்மியூட் பண்ணீங்கன்னா அதை செக் பண்ணிக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, குட், தேங்க்யூ. அப்ப இந்த மெத்தட் நமக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறப்ப, நம்ம அவரு சொல்ல சொல்ல அந்த பக்கெட்ல அவரு ரிப்பீட்டடா அடிச்சுட்டே இருக்கிறார் அந்த ஸ்டூடெண்ட், யங் ஸ்டூடெண்ட். ஆனா அவன் வந்தது குங்ஃபு கத்துக்கிறதுக்கு, இவர் சொல்றது பக்கெட்ல தண்ணி அடிச்சு. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, ஒரு வாரம்னாலும் பரவாயில்ல, ஒரு மாசம்னாலும் பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு அவன் வெறுத்தே போயிட்டான். அப்பா எனக்கு இந்த குங்ஃபு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், மாஸ்டர் ஐ வாண்ட் டு கோ ஹோம், ஐ ஆம் மென்டல் ஹோம் சிக், நான் ஊருக்கு போகணும் அப்படின்றான். அப்படியா, போயிட்டு வா போ அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். இவன் பாட்டுக்கு எல்லாம் பெட்டி பெட்டிக்கு எடுத்துட்டு ஊருக்கு கிளம்புறான். இந்த செய்தி ஊருக்கு போகுது, பையன் வரான்ட்டு. இவனோட செட்டு பேர் குரூப் இருக்குல்ல, அவங்க எல்லாம் வெயிட்டிங். ஏய் இன்னைக்கு லாப்சன் வரானாண்டா, ஊர்ல இருந்து குங்ஃபு கத்துக்கிட்டு வர போறான்டா அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இவன் வீட்டுக்கு அங்க போய் என்டர் ஆகுறான். எல்லாம் வழியிலேயே பிடிச்சிட்டு, டே டே எங்களை குங்ஃபு சொல்றா, எனக்கு ஒரு ஆக்ஷன் காட்டுறா, இது ஒரு சொல்லி கொடுறா, எப்படா கத்துக்கிட்ட, எப்படா இருந்துச்சுன்னு வரிசையா மாத்தி மாத்தி கேட்பாங்க. இவனுக்கு நான் டென்ஷன் பயங்கரம், பீக்குக்கு போறான். உள்ள போய் டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்துட்டான். அவங்க எல்லாம் அந்த டேபிள சுத்தி அந்த பசங்க ஒரு குரூப் எல்லாம் இதை எங்கடா சொல்டா, காட்டுறான்றானுங்க. இவனுக்கு கோபம் உச்சத்துக்கு போகுது. கைய ஓங்கி ஐ நோ குங்ஃபுன்னு ஒரு டேபிள் அடிச்சான். எனக்குலாம் ஒரு குங்ஃபுன்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது, போடா அப்படின்ட்டு ஓங்கி டேபிள் அடிச்சான். அந்த டேபிள் நாளா பீஸா உடஞ்சி செதறது. பார்த்த பசங்க பயந்து ஓடிய போயிட்டாங்க. இவ்வளவுதான். அவன் இப்பதான் புரியுது அவனுக்கு, என்னது என் கையில இவ்வளவு பவரா, அப்ப இந்த மாஸ்டர் எனக்கு ஒரு வருஷமா என்ன சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு. இப்ப புரியுதா? அப்போ அந்த மாஸ்டர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவன் செஞ்சதுனால அவனுக்குள்ள அந்த ஹிடன் பவர்,
நீங்க அந்த கராத்தே கிட்லயோ அந்த புருஸ்லியோடதோ அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். திரும்ப 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 ஒரே விஷயத்தையே பிராக்டிஸ் பண்ணணும். போர் அடிக்குது எனக்கு, இதையே எத்தனை தரம் பண்றது? அது இல்ல மேட்டர். அது உங்களுடைய அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எங்க போகுது, அதான் முக்கியம். ஓகே, இப்படி இதுக்குதான் இந்த கதை. எதுக்கு நான் சொன்னேன்? நானும் உங்களை என்ன சொல்றேனோ, நான் பக்கெட் எடுத்துட்டு தண்ணி அடின்னு சொன்னாலும் சரி, இல்ல வேற ஏதோ சொன்னாலும் சரி, அதுல பின்னாடி பல ரிஃப்ளெக்ஷன் நீங்க பார்க்க போறீங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒபீடியன்ஸ். அதுதான். சோ அந்த குவாலிட்டியோட இங்க வருவோம் அடுத்தது. அப்ப இன்னைக்கு இதுவரைக்கும் நான் பார்த்ததை ஒரு தடவை ரீகேப் பண்ணிடுறேன். நம்ம பிரெயின் டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்ட் முதல் முறையா கனடா நாட்டை சேர்ந்தவர் 1959 பிரெயின் வெவ்வேறு பார்ட் இருக்கு, வெவ்வேறு பார்ட்ல வெவ்வேறு ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு சொன்னேன். ஓகே, சரி. அடுத்தது ரோஜர் ஸ்பெர்ரி ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அதை பத்தி சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த பிரெயினை பத்தி ஒன்று சொல்லலாமே. இந்த பிரெயின் அப்படின்றது நியூரான்களால் ஆனது. 100 மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான் டுகெதர் ஒரு பண்டில் இருக்கு. இப்போ ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்னோட ஒண்ணு அப்படியே வலை மாதிரி பின்னிருக்கு. ஒரு நியூரான் பல நியூரான்களோட இணைஞ்சிருக்கு. அப்ப இந்த நியூரான்ல ஒரு செய்தி இருக்கு, இந்த நியூரான்ல ஒரு செய்தி இருக்குன்னா ரெண்டுக்கும் இடையில கனெக்ஷன் இருக்கு. அப்போ இங்க கொஸ்டின் இருக்கு, இங்க ஆன்சர் இருக்கு. அப்ப இந்த ஆன்சரை இந்த கொஸ்டின் கேட்ட நியூரானுக்கு கன்வே ஆகுது, அங்க இருந்து ஆன்சர் வெளியே வருது. அது கையில எழுதுறோம், வாயில சொல்றோம், ஏதோ ஒண்ணு. டெஸ்ட்னா கையில எழுத போறோம், ஓப்பன் இதுன்னா வாயில சொல்ல போறோம். அப்ப ஏற்கனவே இங்க இருக்குது, இங்க கொஸ்டின் இருக்கு, ஆனா வரமாட்டேங்குது. என்ன காரணம்? இதுதான் நாம இந்த கிளாஸ்ல இன்னைக்கு இல்ல மொத்தத்துல படிக்க போற விஷயம். அப்போ சரி, இப்போ ஒரு நியூரானை மட்டும் தனியா எடுத்து பார்க்கலாம். ஒன் நியூரான் ஈக்குவலன் டு த ஸ்டோரேஜ். ஒரு நியூரானுக்குள்ள எவ்வளவு ஸ்டோர் ஆகும், எவ்வளவு விஷயங்களை ஸ்டோரேஜ். இப்போ ஒரு மொபைல் அப்படின்னா 64 GB என்னோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறோம். அது நிறைய வீடியோ படங்கள்லாம் டவுன்லோட் பண்ணா மெமரி ஃபுல்லுன்னு வரும். ஓகே, அதனாலதான் நம்ம இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டியை, மெமரி கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறோம். சரி, இது மொபைலுக்கு. அப்ப பிரெயினுக்கு ஒரு நியூரான் எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதுல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, வேர்ல்டுல த பிக்கெஸ்ட் லைப்ரரி, உங்க இந்த உலகத்திலேயே எந்த ஒரு லைப்ரரி உலகத்திலேயே பெருசோ லண்டன்ல இருக்கு, அந்த லைப்ரரியில இருக்கிற ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட் இதெல்லாம் ஒண்ணு சேர்த்தா எத்தனை ஜிபி இருக்கும், அவ்வளவும் ஒரு நியூரானுக்கு சமம் அப்படின்றாங்க. ஸோ ஒன் நியூரான் ஈக்குவலன் டு த வேர்ல்டு பிக்கஸ்ட் லைப்ரரி ஸ்டோரேஜ். அப்ப நம்ம கிட்ட 100 மில்லியன் நியூரான் இருக்கா, அப்ப 100 மில்லியன் லைப்ரரியே இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்டு. அப்ப அவ்வளவு விஷயமும் ஒன்னா இருக்குது, அவ்வளவு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா முக்கியமான நேரத்துல ஏன்பா வரல அப்படின்னு தான் நேத்து சொன்னேன். கார்டிசோல், அந்த ஹார்மோன், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது இந்த ரெண்டு நியூரான்களுக்கு நடுவுல ஒரு பிளாக்க கிரியேட் பண்ணுது. ஓகே, அது எப்போ இங்க வந்துருச்சோ, அந்த ஹார்மோன் அங்க இருந்ததுன்னா இந்த நியூரான் கம்யூனிகேஷன் நடக்காது. அப்ப கன்ஃபியூஷன் வரும். இந்த ரெண்டுக்கு நடுவுல அந்த நியூரானுக்கு நியூரானுக்கு நடுவுல சொன்னல, இங்க ஆன்சர் இருக்கு, இங்க கொஸ்டின் இருக்கு, ரெண்டுக்கு நடுவுல கார்டிசோல் இருந்ததுன்னா நோ கன்ஃபியூஷன். இது ரெண்டுக்கு நடுவுல ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அது இருந்ததுன்னா இது ரெண்டுக்கு நடுவுல ஃபியூஷன். சோ ரெண்டு நியூரானுக்கு உள்ள ஃபியூஷன் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். எது ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருந்தா. அதுவே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருந்ததுன்னா நோ ஃபியூஷன், அது கன்ஃபியூஷன். குழப்பம் தான் வரும், பயம் தான் வரும், கோபம் தான் வரும், தயக்கம் தான் வரும், படபடக்கம், தடுமாறும், எவ்வளவுதான். தட் இஸ் கன்ஃபியூஷன். அப்போ இதைத்தான் நம்ம ஹாப்பி ஹார்மோன் சொன்னோம். நம்ம
எப்பயும் ஹாப்பியா இருந்தா நமக்குள்ள டோபமின், என்டார்பின், செரட்டோனின், ஆக்சிடோசின் இப்படிப்பட்ட ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு சுரக்க ஆரம்பிச்சா நம்ம சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா படிப்போம். நேற்று சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், வேர்ல்டுலயே சந்தோஷமான மக்கள் வாழ்ற நாடு பின்லாந்து. உலகத்திலேயே எஜுகேஷன்ல நம்பர் 1 கண்ட்ரி பின்லாந்து. அப்போ அவங்க சந்தோஷமா இருக்கிறதுனால நிறைய அவங்களால எஜுகேஷன்ல சாதிக்க முடியுது, படிப்பு கொண்டு வர முடியுது. அப்போ ஆல்வேஸ் பி ஹாப்பி. எப்பவுமே ஒரு மாதிரி ஒரீடா ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷன்ல இப்படிலாம் இருந்தா எதுவுமே ஞாபகத்துல வராது, குழப்பம் தான் வரும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஜெனரேட் பண்ணணும். அடுத்தது நம்ம இப்ப சொன்ன இந்த விஷயம், ஒரு நியூரான் இன்னொரு நியூரானுக்குள்ள எப்பவுமே தொடர்புல இருக்கணும், கனெக்ஷன்ல இருக்கணும். ரைட். அடுத்த விஷயம் இதெல்லாம் சேர்ந்ததுதான். ரைட் பிரெயினை பார்த்தோம், லெஃப்ட் பிரெயினை பார்த்தோம், மிட் பிரெயின் சொன்னோம், அப்புறம் சென்ஸ் ஆர்கன் சொன்னோம். ஓகே, 6வது அறிவை சொன்னோம், இன்டெலிஜென்ஸ். கடைசியா அது போய் பதிகிறது மைண்டுன்னு சொன்னோம். ரைட். இந்த திங்கிங்ல ஒரு ப்ராசஸ், அதை நான் நாளைக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சொன்னதை மட்டும் இன்னைக்கு டாபிக்ல வைக்கலாம். ஒரே நாளையில ஓவர் டோஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் போறதில்லை. ஒரு லிமிட்டடா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்குள்ள ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அதை அடுத்தது கொண்டலாம். வாட்ஸ் த டைம் நவ்? ஓகே, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ். எனிபடி? 8:44 சார். நான் டைம் எங்கே கேட்டேன், நீ கரெக்டா சொல்லிட்ட. ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்கிறேன் யாருக்காவது. சார் வணக்கம், செல்லுமணி மும்பைல இருந்து. வாங்க. வணக்கம் சார், இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா, ஆபீஸ்ல வந்து சேஃப்டி டே ஓகே கொண்டாடினவங்க. ஓகே அப்போ குவிஸ் ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருந்தாங்க. ஓகே கேஷுவலா விசிட்டரா போய் உட்காந்துருந்தோம். திடீர்னு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. நீங்க நேற்று சொன்ன விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, எந்த ஒரு விஷயம் ரிலாக்ஸ்டா இருங்க அப்படிங்கிற விஷயத்தினால அப்படியே சரி, என்ன கேட்கறாங்களோ கேட்கட்டும் அப்படின்னு உட்காந்து வந்தோம். அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்றப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு என்னென்ன கேள்விலாம் ஃபேஸ் பண்ணமோ நிறைய கேள்விக்கு வந்துட்டு ஸ்பான்டேனியஸா ஆன்சர் வந்துச்சு. நான் சொன்னதெல்லாம் ரைட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா ஆன்சர் தெரியாது. இது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு முடிவு பண்ணேன், நான் ரிலாக்ஸ்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். தப்பா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு கேர் பண்ணுவேன், அதை வந்து ஒரி பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, 3rd பிரைஸ் வந்து வின் பண்ணோம் நாங்க. சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலா வெரி குட். திஸ் இஸ் த ரைட். இது எக்ஸாம்பிள் இவரு சொன்னது இதுதான். நம்ம எக்ஸாம் ஹால்ல ஏன் நமக்கு மறக்குது, படிச்சதே மறக்குது அப்படிங்கிறப்ப படிக்காத ஒண்ணு கூட நம்மளால கரெக்டா ஆன்சர் கெஸ் பண்ணி எழுத முடியும். அந்த பவர் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜ்ல இருக்கிறத கடந்து இந்த யூனிவர்சல் ஸ்டோரேஜ்ல இருக்கிறத கிளவுட் ரெக்கார்டிங் சொல்லுவோம்ல, கிளவுட்ஸ்ல அதுதான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய டாபிக், நம்ம இப்ப அங்க உள்ள போறதில்ல. அதை கூட நம்மளுடைய நியூரான் அது ஒரு ஆண்டனாவா ஒர்க் ஆகும். அங்க இருக்கிறத அந்த ஃப்ரீக்வன்சியில போய் அதை அப்படியே இழுத்து நமக்கு கொடுக்கும். இது எல்லாருக்குமே இந்த பவர் இருக்கு. ஆனா அந்த பொறுமை, பேஷன்ஸ் இல்ல, அதுதான் பிரச்சனை. அந்த நேரத்துல நம்ம பதட்டத்துல இருந்தா, சார் எக்ஸாக்டா சொன்னாரு, அவ்வளவுதான். இது ஒரு சிம்பிள், இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த ரிலாக்ஸ், என்னால முடியும்பா, கான்பிடென்ட் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஹாப்பி ஹார்மோன்ஸ் இது நமக்குள்ள இருந்தா நமக்கு தெரியாததை கூட கரெக்டா சொல்ல முடியும். அது நடக்கும், சாத்தியம். வெரி குட் சார். வேற யாராவது? சார், நான் ரேஷ்மா பேசுனேன் சார். எஸ் சார், இப்போ வந்து எங்க ஸ்கூல்ல எக்ஸாம்ஸா கொடுக்குறாங்க. நடுவுல வந்துட்டு ஒரு டெஸ்ட்ல மட்டும் நான் பிளாங்க் ஆயிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் தப்பா எழுதிட்டேன். அந்த எக்ஸாம் மட்டும் நான் வந்து 20 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நான் கொஞ்சம் வந்து கம்மியா எடுத்துட்டேன். ஸோ இது வந்து இந்த பிரெயினால, இந்த மிட்ல இருக்கிற பிரெயினால வருதா? இல்ல,
இப்ப எல்லா எக்ஸாமுக்கும் கரெக்டா எழுதும் போது அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் கரெக்டா ஏன் எழுதலைன்றது எங்களை விட உனக்கு தான் கரெக்டா தெரியும். எப்படின்னா, அன்னைக்கு சுச்சுவேஷன் என்ன நடந்தது, நமக்குள்ள யாராவது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல நம்மளுக்கு ஃபோக்கஸ் போயிருக்கலாம், நமக்குள்ள கார்டிசோல் அதிகமா வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். அந்த சுச்சுவேஷன் அதை எப்படி ஓவர் கம் பண்றது, அப்ப எப்படி நம்மள கூல் பேபி, அதுதான் நீங்க பண்ணணும். அதுல நீங்க எப்படி கூலா இருக்கிறது, அப்படி இருந்தா படிக்காததை கூட எழுதும் போது படிச்சது எப்படி மறக்கும், இவ்வளவுதான் விஷயம். ஓகே சார், அதனால தேங்க்யூ. போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். வணக்கம் அது சார். ஃபாஸ்ட். எஸ் சார். சார் வணக்கம் சார், சத்யநாராயண் பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ கேக்குது சார். சார். இப்போ ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு ஆ. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இல்ல ஏதாச்சும் ஒரு பப்ளிக்ல நம்ம ஏதாச்சும் ஒரு பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ம். இடத்துல வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தடுமாறுது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு இப்படி பண்ணியிருந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். ஏன் சார் ம். அந்த நேரத்திலே நம்மளுக்கு அந்த ஆன்சர் பண்ண முடிய மாட்டேங்குதுங்கிறது ஒரு டவுட்டுங்க ஓகே, அதாவது இது இது இட்ஸ் காமன் ஃபார் ஆல், உங்களுக்கு சார். மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே. கேக்குதா ஆனா சார்? எஸ், கேக்குது சார், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அதாவது இவர் கேட்ட கேள்வி ரொம்ப இது காமன், எல்லாத்துக்குமே இருக்கிற விஷயம் தான். எல்லாருக்குமே அந்த இடத்துலயே அந்த நேரத்திலேயே பர்ஃபெக்டா ஆன்சர். இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு டாக்டர் கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க, அவர் 5 நிமிஷம் கழிச்சு ஆன்சர் பண்ணாரு, உன்னோட பேஷண்ட் 5 நிமிஷம் முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு, நீ போயிட்டுன்னு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால இது தானே. அப்போ ஏன் அந்த நேரத்துல இம்மிடியட்டா ஸ்பான்டேனியஸா நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியலன்னா, நம்ம தெளிவா இல்லை, நமக்குள்ள அதாவது மல்டிபிள் திங்கிங், இல்லைன்னா டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. இதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ உங்களுடைய டிராபிக் அந்த சிக்னல்ல எல்லா வண்டியும் அங்க நின்னுருச்சு, உங்களால உடனே அங்க கிராஸ் பண்ணி போக முடியல. அப்போ அந்த ஏரியாவை கிளீனா வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு ஒரு பேசேஜ், இதுலதான் நீ போகணும், இதுலதான் நீ போகணும் அப்படின்னு எல்லாமே இருக்கு. அப்போ அவங்கவுங்க ரூட்ல அவங்கவுங்க போனா கரெக்டா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ உங்க சிக்னல்ல ஜாம் ஆயிருக்கு, உங்க டிராபிக் ஜாம் ஆயிருக்கு, அதை கிளியர் பண்ணனா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். இல்லையா? அதை எப்படி கிளியர் பண்றது சார்? அததான் பின்னாடி நம்ம கிளாஸ்ல வரும்னு சொல்லிட்டேன். அதுக்குதான் நான் நிறைய பிராக்டிஸ் கொடுக்க போறேன். அதை பண்ணிடுவோம். எஸ் சார், கொடுப்போம். சார் அது எப்படி கிளியர் பண்ணணும் சார்? வெயிட் உங்களுக்கு ஓகே சிக்னல் சார். விற்கணும். சவர் அது விட்டு வரும் விட்டு சார். கேட்கிற விட்டு விட்டு ஒரு நாள் கேட்க முடியும். எஸ் சார், எஸ் சார். அதுதான் நம்மளோட கிளாஸே. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வரும் சார் பிராக்டிஸ். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஓகே குட். சொல்லுங்க சார். சார் சார் நான் பாலமுருகன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம வீட்ல இருந்து வெளியில புறப்புறோம்னு வைங்களேன், புறப்புறப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை வச்சுட்டு வந்துட்டோமோ அதை வச்சுட்டு வந்துட்டோமோ, ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு அது ஞாபகம் வருது, ஐயோ இதை எடுக்காம வந்துட்டோமே அப்படின்ட்டு. அது அந்த டைம் வீட்டுல இருக்கிறப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது, வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. அது எதனால சார்? இதெல்லாம் சார், இதெல்லாம் லேக் ஆஃப் கான்பிடென்ட் ஒண்ணு. இன்னும் ஒரு சிலர் வந்து, எனக்கு இப்ப என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் யூஎஸ்ல இருக்காங்க, அவங்க 43 ஏஜ். அவங்க ஒரு இது முடிச்சதுக்கு அப்புறம் 10 தடவை ரீசெக் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப அதையே அப்படியே விளக்கெண்ணெய் ஊத்திட்டு அப்படி தேடுற மாதிரி தேடி தேடி அதையே பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்கேயோ தப்பு பண்ணிருக்கணும், எங்கேயோ தப்பு பண்ணிருப்போமோ அப்படின்னு அவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லா அதுலயே போய் நிறைய டைம் எடுக்க வேண்டியதா இருக்கும். இது அவங்களுடைய ஒரு பதிவு. அப்படின்னா, நான் தப்பா பண்ணிருப்பனோ அப்படின்றது ஒண்ணா இருக்கணும், நான் பர்ஃபெக்டா பண்ணணுங்கிறது ஒரு காரணம். ஆனா அதுக்கு நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த தப்பு மேலேயே இருக்கு. அதுதான் உங்களோட கான்பிடென்ட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு, பிரசன்ட்ல இல்லைன்றது ரெண்டாவது விஷயம். நீங்க அந்த வேலை, நீங்க வீட்டை விட்டு வெளில வரும்போது, இன்னைக்கு நான் வெளில போகணும் அப்படின்றப்ப என்னென்ன என்னோட ஷெட்யூல், அதாவது லிஸ்ட், இதெல்லாம் போட்டுருவோம் மைண்ட்லயே. இதெல்லாம் நான் செய்யணும், இது இந்த ஆர்டர்ல செய்யணும், இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். வெளில போறப்ப அங்க எனக்கு என்னென்ன தேவை, அதுக்கு உண்டானது, அந்த ஏரியா நம்ம எங்க போறோமோ அந்த இடத்துக்கு நமக்கு என்னென்ன தேவை, அப்ப நம்மளோட கான்சென்ட்ரேஷன், நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு நேத்து நடந்ததையோ நாளைக்கு நடக்க போறதையும் நம்ம யோசிச்சுட்டே இருந்துட்டு நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். அப்போ இந்த நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ப்ரெசன்ட்ல இருக்க கத்துக்கணும்.
ஃபோக்கஸ்டா இருக்க கத்துக்கணும். அட்டென்ஷன் ஒரு இடத்துல இருக்கணும். ஒரு விஷயம் எதுக்கு போறோமோ அதன் மேல கவனத்தை வைக்கணும். இப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் இந்த சைட்ல வரவே வராது. ஓகே, இதுக்கும் நம்மளது பிராக்டிஸே வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார் எஸ் எஸ் சார் உங்க வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு சார். என் வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சா? எல்லாருக்குமே வா? எஸ் சார். நோ சார். பரவாயில்ல, எல்லாருக்குமே. ஏமா வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சா? இல்ல இல்லைங்க சார், கிளியரா தான் ஓகே, இருக்கு. இருங்கப்பா. அது ஒருத்தருக்கு சிக்னல் அப்படி வரும்பா, விடுங்க, பரவாயில்ல, வரட்டும். ரெக்கார்டிங். எஸ், சொல்ல இது தான் சார், சிக்னல்ல வரதான் சார். எஸ் எஸ், பரவாயில்ல, அது வந்துச்சு. இன்னைக்கு நிறைய கேள்விகள். எஸ், கேளு. இப்ப வந்து எக்ஸாம்க்கு வந்து படிச்சிட்டு இருக்கேன். இல்லம்மா இல்ல, உன்னோட சிக்னல் வரலம்மா எனக்கு. ஏன்னா வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. ஸோ இதுதான், நேற்று இதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் மெசேஜ்லயோ அல்லது இதே போட்டு அனுப்புவோம் கேள்வியை, நான் அப்புறம் பதில் சொல்றேன்னு சொன்னேன். இந்த மாதிரி யாராவது நீங்க பேசும்போது உங்களோட வாய்ஸ் வரலன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டு அனுப்புங்க. நான் அதுக்கு உண்டான பதில் உடனே அடுத்த மெசேஜ்ல கொடுக்குறேன், இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல கொடுக்குறேன். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, எல்லாமே மீட் வைங்க. அப்போதான் இதுதான் நம்ம எப்பவுமே கடைசியா ஒரு 5 minutes 10 minutes எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை பண்ணுவோம். இன்னைக்கு நிறைய டைம் இருந்ததுனால நான் விட்டேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், ஆனா கம்பல்சரி இருக்கும். ஒரு 5 minutes உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். யாருக்காவது கேள்விகள் இருந்தா அங்க கேட்கலாம். இல்ல இப்ப சேட் தேவையில்ல, ஆனா இப்ப முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து எனக்கு மெசேஜ்ல போடுங்க, நான் உங்களுக்கு அடுத்த நாள் கிளாஸுக்கு பதில் கொண்டு வருவேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இன்னையோட செகண்ட் டே ஓவர் இன்ட்ரோடக்ஷன். நாளைக்கும் கொஞ்சம் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கான்சென்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் போவோம். இன்னைக்கு மெமரினா என்ன, 4Rன்னு சொல்லிட்டேன். அதுதான் உங்களுக்கு இங்க ஹைலைட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரிசீவ், ரெஜிஸ்டர், ரீடைன், ரிட்ரீவ். இதுதான் தேவை. அப்போ நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம்? 5 சென்சஸ் சொல்லி ரிசீவ் பண்றோம். எங்க ரிஜிஸ்டர் பண்றோம்? இங்க இப்படி போய் அப்படி போய் கடைசியா மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகே, ரெக்கார்ட் ஃபைனல் ஏரியா அதுதான். அதுல இன்னும் அதெல்லாம் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பின்னாடி வருவேன். ரைட். அடுத்தது ரீடைன். அது எப்படி? இன்னைக்கு நாளைக்கு ரிப்பிட்டேஷன்ல தான் அது ரீடைன் ஆகுது. லாங் டேர்ம் மெமரியா எப்படி கொண்டு போறோம்? ரிப்பிட்டேஷன். சரி, அதுக்கு அடுத்தது ரீகால். நமக்கு வேணுங்கும் போது ரீகால் பண்ணோம். ஸோ நமக்கு வேணுங்கும் போது ரீகால் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம்னா அது கன்ஃபியூஷன்ல இருக்கும். அப்ப ஹாப்பி ஹார்மோன்ஸ்ல இருந்தா ஃபியூஷன்ல இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இதுல நியூரான்ஸ், ஓகே, அப்புறம் ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், ரோஜர் ஸ்பெர்ரி, டாக்டர் வைல்டர் பென்ஃபீல்ட், இவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சு இன்னைய டாபிக்க இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மீட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ சார்.